பெரிய தவறு என்ன கேட்டால், கடந்த 10 ஆண்டுகள் இந்த 2.5 வருஷம் விட்டுருங்கம்மா. திமுக நான் எந்த கட்சியிலும் கிடையாது. திமுக இந்த 2.5 வருஷம் இருக்கேன். இதை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் நடந்துச்சுல. 10 ஆண்டுகள் ஆட்சியில் நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய எத்தனை முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு இடி ரெய்டு போயிருக்கு சொல்லுங்களேன். கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க இவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சரத்பவாரோட தம்பி இருக்கார்ல, அஜித் பவார், அவர் மேலே ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் செஞ்ச குற்றச்சாட்டு. இடி நிறைய வாட்டி ரைட்லாம் போனாங்க. பல ஆவணங்கள் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அவர் கட்சியில் சேர்ந்தார். காலையில் 10:30 மணிக்கு கட்சியில் சேர்றாரு, 3:30 மணிக்கு துணை முதல்வர் ஆகிட்டார். இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டுகள்லாம் அப்படியே வந்து கிடப்பில் கிடக்கு. புரியுதா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் வந்து இடி பயன்படுத்துவதும், அவர் என்னோட கட்சியில் சென்றார்ன்றதுக்காக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி கீழே வைக்கிறதும் அது சட்டவிரோதம் இல்லை. அதுதான் சட்டவிரோதம். அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த சாரதா சிட் ஃபண்டோடைய இதில் வந்து மேற்கு வங்காளத்தில் சுவேந்து அதிகாரி யாரோ ஒருத்தர் இருக்கார். அந்த அதிகாரி என்ன பண்ணார், அவர் பேர், அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார். பிஜேபியில் ஜாயின் பண்ண பிறகு ஜாலியாக இருக்கார். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் கீழே போடப்பட்டுருச்சு. அப்போ இடி அதிகாரி யார்? ஒரு தனிப்பட்ட அதிகாரி. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தை குட்டி இருக்கும், கார் எடுத்துகிட்டு போவார், சம்பளம் வாங்குவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் நீ அரசியல் ப்ரெஷர் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு அவர் 58 வயசு வரையும் அவர் வந்து பணியில் இருக்கணும். நீங்கள் 5 வருஷம் இருப்பீங்க, 8 வருஷம் இருப்பீங்க, 10 வருஷம் போயிடுவீங்க. நாளைக்கு அவர் குற்றவாளி ஆக்கப்படுவார்ல, நீ ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு அவர் கேட்பாங்க இல்லையா? ஆக இந்த இடி டிபார்ட்மெண்ட்டும் சிபிஐ டிபார்ட்மெண்ட்டையும் அரசியல் காரணங்களுக்காக இந்தியாவில் பயன்படுத்த அழுத்தம் இருக்குதா சார்? 100% இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னு கேட்டால், இந்த 10 ஆண்டுகளில் பலதரப்பட்ட ஊழல். நீங்கள் ஒரு சாலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் பிரிட்ஜு கீழே செடி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் செட்டிங்லாம் பண்ணாங்க. சென்னையில் அந்த பக்கம் இதில் கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன், சேலமோ கோயம்புத்தூர்லையோ பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அதுலேயே பல 100 கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருக்கு, ஊழல் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாம் காஞ்சி போச்சு, ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டால், அது ஏன் நடந்தது? அது யாருடைய பணம்? அது உங்களுடைய பணம் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் தான் ஒரு அரசாங்கம் இயங்குறது. அது மாநில